السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஜும்ஆவுடைய நாள் அசருடைய தொழுகைக்கு பின் இந்த துஆவை 17 தடவைகள் ஓதுவோம். இந்த துஆவை நாம் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த ஜும்ஆக்கிடையில் நம்முடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் அல்லாஹ் நமக்கு தீர்வை வழங்குகின்றான். அதே போன்று நம்முடைய பொருளாதாரம் அதிகரிக்கும், செல்வ செழிப்பு உண்டாகும், பணம் பெருகும். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிகவும் சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருக்கின்றது. ஜும்ஆவுடைய நாள் அசருடைய தொழுகைக்கு பின் நாம் இதனை 17 தடவைகள் ஓதுவோம். ஜும்ஆவுடைய நாள் அசருடைய தொழுகைக்கு பின்னால் உள்ள நேரத்தின் சிறப்பை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ், ஜும்ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதிகமான இமாம்களினுடைய கருத்து, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த நேரம், அதாவது அசருக்கு பின்னால் உள்ள நேரம், அசருக்கும் மகரிபுக்கும் இடைப்பட்ட அந்த நேரம் என்பதாக அதிகமான இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்ஆவுடைய நாள் அசருடைய தொழுகைக்கு பின் இந்த துஆவை நாம் 17 தடவைகள் ஓதுவோம். மிகச்சிறந்த ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது தான் சூரத்துல் பக்ராவிலே இடம்பெறக்கூடிய ஆயத்துல் குர்சி அந்த வசனம், அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு சினத்து வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வமா ஃபில் அர்தி மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹி يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يعوده حفظهما وهو العلي العظيم. மீண்டும் ஒரு முறை அதனை ஓதுகின்றேன். الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يعوده حفظهما وهو العلي العظيم என்று வரக்கூடிய சூரத்துல் பக்ராவினுடைய 255வது வசனம். இதனுடைய பொருளை பாருங்கள். அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன். அவனுக்கு சிறு உறக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ ஏற்படாது. வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன. அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யார்தான் பரிந்து பேச முடியும்? அவர்களுக்கு முன்னேயும் பின்னேயும் உள்ளதை அவன் அறிகிறான். அவன் அறிந்திருப்பவற்றில் எதையும் அவர்களால் அறிய முடியாது, அவன் நாடியதை தவிர. அவனது ஆசனம்
வானங்களையும் பூமியையும் உள்ளடக்கும் அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதென்று அவன் உயர்ந்தவன் மகத்துவமிக்கவன் என்று பொருள்படக்கூடிய சூரத்துல் பக்கராவினுடைய 255வது வசனம். இந்த ஆயத்துல் குர்சியை நாம் 17 தடவைகள் ஓதுவோம். ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு சஹாபி வந்து, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய வாழ்க்கையில் வறுமையாக உள்ளது, கஷ்டமாக இருக்கின்றது என்று கூறிய பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களுக்கு இந்த ஆயத் தெரியவில்லையா? இதனை ஓதுங்கள் என்று ஆயத்துல் குர்சியை அந்த சஹாபிக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். எல்லா விடயத்திலிருந்தும் பாதுகாப்பை பெற்று தரக்கூடிய அற்புதமான ஒரு ஆயத்தாக இந்த ஆயத்துல் குர்சி இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பல சூறாக்களை சிறப்புக்குரிய சூறாக்களாக அல்லாஹ் வைத்திருக்கின்றான். சில ஆயத்துக்களை சிறப்புக்குரிய வசனங்களாக அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அதே போன்று ஒரு வசனம்தான் இந்த ஆயத்துல் குர்சி. சூரத்துல் பக்கராவினுடைய 255வது வசனம். இது மிகச்சிறந்த ஒரு வசனமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு வேண்டுமா? அதே போன்று எல்லா விடயத்திலும் பாதுகாப்பு வேண்டுமா? இந்த ஆயத்துல் குர்சியை ஓதிக்கொள்ளுங்கள். அதே போன்று இதன் சிறப்பை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பின்னாலும் ஆயத்துல் குர்சியை ஓதுகிறாரோ அவர் சுவர்க்கம் செல்வதற்கு ஒரே ஒரு விடயம்தான் தடையாக இருக்கின்றது. அவர் மரணித்து விட்டால் உடனே அவர் சுவர்க்கம் நுழைவார் என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுக்கு தடையாக இருப்பது அவருடைய மரணம் என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அளவுக்கு சிறப்புகள் இந்த ஆயத்துல் குர்சிக்கு கூறப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாள், மிகச்சிறந்த நாள், நாட்களிலே முதன்மையான நாள் இந்த ஜும்ஆவுடைய நாள். இந்த ஜும்ஆவுடைய நாள் அஸருடைய தொழுகையை தொழுதுவிட்டு 17 தடவைகள் நாம் ஆயத்துல் குர்சியை ஓதிவிட்டு அதன் பின்னால் அல்லாஹ்விடம் கையேந்துவோம். நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, ஜும்ஆவுடைய நாள் செய்ய வேண்டிய ஏராளமான அமல்கள் இருக்கின்றது. நாம் ஸலவாத் கூறினால் அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ஜும்ஆவுடைய நாளில் எடுத்து காண்பிக்கப்படுகின்றது. ஆக அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறுவோம். ஒவ்வொரு ஸலவாத்துக்கள் இருக்கின்றது. அதாவது 80 வருட பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஸலவாத்தும் இருக்கின்றது. அதே போன்று வருமானத்தை அதிகரித்து தரக்கூடிய ஸலவாத்தும் இருக்கின்றது. இவ்வாறு ஏராளமான ஸலவாத்துகள் இருக்கின்றது. ஸலாத்துல் இப்ராஹிமியா, ஸலாத்துன் நாரியா என்று ஏராளமான ஸலவாத்துகள் இருக்கின்றது. எல்லா ஸலவாத்துக்களையும் நமக்கு தெரிந்த ஸலவாத்துக்களை நாம் ஓதுவோம். அதே போன்று அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம். நாம் எந்த அளவுக்கு அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்கின்றோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் நம்முடைய மறைமுகமான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். பிறரிடம் கூற முடியாத தேவைகள் இருக்கும். அத்தனை தேவைகளையும் அல்லாஹ் இஸ்திக்ஃபாரின் மூலமாக அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். கவலைகள், கஷ்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகின்றான். எல்லா பிரச்சனைகளுக்குமான ஒரே ஒரு தீர்வு இஸ்திக்ஃபார் செய்வது. நாம் பிரச்சனைகளில் இருக்கின்றோமா, இக்கட்டான சூழ்நிலைகளில் இருக்கின்றோமா, நாம் இஸ்திக்ஃபார் செய்தால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அத்தனை விடயங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருவான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சூனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.